நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் இயேசு இது ஒரு மத்தியிலே பிரசன்னமாக விளைக்கிறார். நம்முடைய ஊரில் அனைத்து குடும்பங்கள் நம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுத்து அவருடைய திருப்பாதத்தில் ரட்சிப்போம். சில இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டு சென்றவராக தன்னை நாடுகிற நோயாளிகளுக்கு நற்சுகத்தை கொடுத்தவராக விரும்புகிறேன் குணமாக என்று சொல்லி அதிசயங்களை செய்த ஆண்டவராக நம் இயேசு இருக்கின்றார். ஆகவே நாம் இதை வாழ்க்கையில் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய உடலில் உள்ள நோய்கள், நம்முடைய பலவீனங்கள் அனைத்தையும் அவருடைய திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். இயேசுவை உள்ளத்தில் ஒப்புக் கொடுத்திருக்கின்றேன். நீரே பார்த்துக்கொள்ள, நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ள. என்னுடைய இந்த உடல் நோயிலிருந்து, என்னுடைய இந்த பாவ பலவீனத்திலிருந்து நான் விடுதலை பெற துணை செய்யும் என்று சொல்லி அவரையே நோக்கி நாம் ஆராதித்து பாடுவோம். அதிசயங்களை செய்கின்ற ஆண்டவர் நம் மத்தியிலே இருக்கின்றார். ஆகவே நாம் இந்த பாடல் வழியாக அவருக்கு நம்முடைய ஆராதனைகளை ஒப்புக்கொடுப்போம்.
நம்மை முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏதோ கிடந்த 2 மாதங்களாக இந்த புதிய ஆண்டில் 2026ஆம் ஆண்டில் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி இருக்கின்றார். இன்றைய நாள் ஒரு புதிய மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த மாதத்தில் மிகவும் சிறப்பாக ஆண்டின் இறுதி தேர்வு, அரசாங்க பொது தேர்வு போன்றவையெல்லாம் எழுதக்கூடிய நம்முடைய குழந்தைகளை ஒப்புக் கொடுப்போம். 10, 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் அனைவரையும் நாம் ஒப்புக் கொடுத்து செல்கிறோம். ஒரு சில மணிக்கு ஜெபித்து எந்த வாசலுக்கு நாம் கடந்து செல்வோம். இயேசுவே போற்றுகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி கூறுகிறோம். வல்லவரே உமக்கு நன்றி, நல்லவரே உமக்கு நன்றி, காண்பவரே உமக்கு நன்றி, காப்பவரே உமக்கு நன்றி. நன்றி 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 என்று நாங்கள் மனமார துதிக்கின்றோம் சாமி. இதோ எங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு கட்டங்களிலும் நீரே உதவி செய்கின்றீர் சாமி. மிக அழகாக இதை வார்த்தை சொல்வது போல நாங்கள் வாழ்வதும் இயக்குவதும் இருப்பதும் உண்மைத்தான் என்று நினைவு கூர்ந்து நன்றி கூறுகின்றோம். நீ போற்றுகின்றோம், நீ ஆராதிக்கின்றோம் சாமி. இந்த வேளையிலே இந்த புதிய மாதத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் சாமி. இந்த மாதம் இன்னும் ஆசீர்வாதமான மாதமாக இருக்கிறோம். இதோ எங்களுக்கு பொருளாதார வாழ்விலே ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கும் நீரை கிருபை செய்கிறோம். இதோ எங்களுடைய ஊரை ஒப்புக் கொடுக்கின்றோம் சாமி. உலகில் நாங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பணிகள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்தருளுமாறாக. உம்முடைய அருள் கிருபையாக ஏதோ இந்த ஷெட்டை அமைப்பதற்கு நீரே உதவி செய்தீர். அதற்காக நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் உங்களுடைய உடலுக்கு நிறைவாக இருக்க வேண்டுமாய் பார்த்து சொல்கின்றோம். சிறப்பான விதத்தில் இன்னும் நிலத்தை ஒழுங்குபடுத்தி சிரமப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் இருக்கின்ற போது அந்த நிகழ்வை உங்களுடைய பாதத்தில் ஒப்புக்கொடுக்கின்றோம். பொருட்படுத்த நீரே அதை நல்ல முறையில் நடத்த கிருபை செய்தோம் சாமி. இதே போலவே தொடர்ந்து காத்தார்கள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் உங்களுடைய பாடுகளையும் தியானித்து நாங்கள் சிலுவை பாதையோடு எங்களுடைய பாடுகளையும் ஒப்புக்கொடுத்து எங்களுடைய பாவ பரிகாரத்திற்காக பரிகார பவனியாக வருகின்ற எங்களுடைய நல்ல உள்ளத்தை ஆசீர்வதித்தல் சுவாமி. அந்த நாளிலே இங்கு அனைவருக்கும் மதிய உணவு கொடுக்கின்ற போது இது எங்களுடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற நிகழ்வாக இருக்க கிருபை செய்தல் சுவாமி. எங்களுடைய அன்பை பலப்படுத்தியல் சுவாமி. சிறப்பான விதத்தில் அனைத்து நலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நீரை கொடுத்து காத்தார்கள். உடனிருந்து வழிநடத்தி உற்ற துணியாக இருந்து நீரை கிருபை செய்தல் சுவாமி. நல்லங்களையும் பலன்களையும் பொழிந்து காத்தார்கள். அனைத்து ஆசீர்வாதங்களையும் நீரை கொடுத்தல் சுவாமி. ஏதோ குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து இவர்களுடைய தொழிலை கட்டிடப்பணி செய்கின்றவர்கள், பெயிண்ட் பணியை செய்கின்றவர்கள், இன்னும் பல்வேறு விதமான தொழில்களை செய்து கொண்டிருக்கின்றவர்கள், விவசாயிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தல் சாமி. நல்ல பலனை கொடுத்து அவர்களுடைய உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை நீரை கொடுத்து அவர்கள் வாழ்விலை முன்னேற தேவையானவர்கள் கிடைத்தார். படிக்கின்ற குழந்தைகள் ஒவ்வொன்றையும் ஒப்புக்கொடுக்கின்றோம். 10, 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு நிறைவான ஞானத்தையும் அறிவையும் தூய ஆவியின் உடைகளையும் நீரை கொடுத்தரும் வழிநடத்தியும் ஆசீர்வதித்தரும். இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருடைய வேண்டுதல்களையும் உண்டாக்கத்தை ஏற்று ஆசீர்வதியும். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.
உம்முடைய திருப்பாடல்களை எங்களுக்கு விட்டுச் சென்றீரே. உமது திருரத்தமாக்கியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றித்து ஒரே இறைவனாய் வாழும் உம்மை மன்றாடுகின்றோம். திருப்பலி முன்னுரை. அன்பு சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் இரண்டாம் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். முதல் ஞாயிறன்று இயேசு பாலைவனத்தில் சோதனையை வென்றதை தியானித்தோம். இன்று தாபோர் மலையில் இயேசுவின் மாட்சிமை பொருந்திய உருமாற்றத்தை தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். இயேசுவின் பாடுகளும் மரணமும் நெருங்கி வந்த வேளையில் தம் சீடர்கள் சோர்ந்து போகாமல் இருக்கவும், சிலுவை சாவிற்கு அப்பால் ஒரு மகிமையான உயிர்ப்பு உண்டு என்பதை உறுதிப்படுத்தவும்
இயேசு உருமாறி காட்டினார். இந்த தவக்காலம் நம்முடைய வாழ்விலும் ஒரு உருமாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய பழைய பாவ இயக்கங்களை தவிர்த்து கிறிஸ்துவின் ஒளியால் எழுப்பப்பட்ட புதிய மனிதர்களாக நாம் மாற வேண்டும் என்பதே இன்றைய வழிபாட்டின் அழைப்பு. இவர் என் அன்பார்ந்த மைந்தர், இவருக்கு செவி சாயுங்கள் என்ற தந்தையாம் இறைவனின் கட்டளைக்கு இணங்க கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் வரத்தை வேண்டி இந்த திருப்பலியை இணைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே மண்டலாக்கி கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் பிரியமானவர்களே, முன்னுரையிலே கேட்டது போல ஆண்டவர் இயேசுவுடைய தோற்ற மாற்றம், உருமாற்ற நிகழ்வு நமக்கு கொடுக்கப்படுகின்றது. அந்த உருமாற்றம் போல நம்முடைய வாழ்விலும் மாற்றத்தை நாம் அடைய அருள் வேண்டுமும் அதற்கான வரைகளை இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபித்து இந்த புதிய மாதம் ஆசீர்வாதமான மாதமாக நம்முடைய குழந்தைகளுக்கு ஞானத்தையும் அறிவையும் தேர்விலே வெற்றியும் நல்ல மதிப்பெண்களையும் தருகின்ற மாதமாக அமைய அருள் வேண்டி ஜெபிப்போம். தூய மனநிலைமை தகுதியில் கொண்டாட தடையாக இருக்கின்ற குற்றங்களை நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிக்க வேண்டுவோம். எல்லாம் இறைவனும் சகோதர சகோதரி உங்களிடம் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்கிறேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதை வானதூதர் புனிதர்களே, சகோதர சகோதரி உங்களை நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்கிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
இறைவாவும் அன்பு திருமணம் நாங்கள் சிறுசாய் எங்களுக்கு கட்டளையிட்டு உமது வார்த்தையினால் எங்கள் உள்ளத்துக்கு ஊட்டமடைந்து திருமணம் கொண்டீரே. வழியாக நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு உமது மாட்சியை கண்டு மகிழ்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு ஒரே இறைவனாய் வாழும் உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. ஆபிரகாமின் அழைப்பும் கீழ்ப்படிதலும். இன்றைய முதல் வாசகத்தில் விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாமை இறைவன் அழைக்கும் நிகழ்வை செவிமடுக்கிறோம். தன் நாடு, இனம் மற்றும் தன் தந்தையின் வீட்டை விட்டு இறைவன் காட்டும் நிலத்திற்கு செல்ல ஆபிரகாம் துணிந்தார். அவருடைய அந்த பயணமும் கீழ்ப்படிதலுமே அவருக்கு ஆசீர்வாதமாக ஆகிறது. நாமும் நம்முடைய வசதி மண்டலங்களை விட்டு வெளியேறி இறைவன் காட்டும் புனித பாதையில் நடக்க இவ்வாசகம் நமக்கு ஊக்கமளிக்கிறது. முதல் வாசகம். இறைமக்களுக்கு தந்தையாகிய ஆபிரகாமின் அழைப்பு பெறுதல். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12 1 முதல் 4 முடிய இறை வார்த்தைகள். அந்நாட்களில் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டுக்கு செல். நான் உன்னை பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன். உன் வழியாக மண்ணுலகின் மக்கள் இனங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டியது, ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. பல்லவி. தமக்கு அஞ்சி நடப்பவரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்பவரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவின்று காக்கின்றார், அவர்களை பஞ்சத்திலும் வாழ்கின்றார். பல்லவி. எங்கள் மீது இருப்பதாக
அவரே நமக்கு துணையும் கேடையும் ஆவார். உண்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேருக்கு எங்கள் மீது இருப்பதாக. பல்லவி. எங்கள் மீது இருப்பதாக ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. இரண்டாம் வாசகம் முறை. நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தை ஏறுங்கள். புனித பவுல் அடியார் தீமோத்தேயுவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இவ்வாசகம் நாம் பெற்றுள்ள அழைப்பு நம்முடைய தகுதியினால் வந்ததல்ல, மாறாக இறைவனின் அருளினால் வந்தது என்பதை உணர்த்துகிறது. சாவினை அழித்து நற்செய்தியின் வழியாக வாழ்வையும் அழியாமையும் ஒளிரச் செய்த கிறிஸ்துவுக்காக. இரண்டாம் வாசகம். இறைவன் நம்மை அழைத்து நம் மீது ஒளி வீசுகிறார். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவசனம் 8-10 முடிய. திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவசனம் 8-10 முடிய. அன்புக்குரியவரே, கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல, காலங்களுக்கு முந்திய நமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார். நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார். நம் மீட்பராக கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்போது அருள் வெளிப்பட்டுள்ளது. அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஒளிரும் நிகழ்த்து நின்று தந்தையின் குரலொலி கேட்டது. என் அன்பான மைந்தர் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள். ஆண்டவர்களோடு இருப்பாராக. தூயவத்தை எழுதிய செய்தியிலிருந்து வாசகம். மத்திய செய்தி 17ஆம் அதிகாரம் 1-9 வரை உள்ள இறைவாக்கியங்கள். காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் ஒரு உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனை போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடிக் கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது நல்லது.
உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அங்கு அந்த மேகத்திலிருந்து, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகம் குப்புற விழுந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்த போது இயேசு, மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, தவக்காலத்தில் 2ஆம் ஞாயிறில் இருக்கின்றோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஞாயிறு வாசகங்கள் 3 ஆண்டுகளாக இயர் ABC என்று 3 ஆண்டுகளாக திருவழிபாட்டு வாசகங்களை பிரித்து கொடுக்கின்றார்கள். முக்கிய பகுதிகள் அனைத்துமே இந்த திருவழிபாட்டு ஆண்டின் மூலமாக அது ஏறக்குறைய அந்த வார நாட்கள் மற்றும் இதனுடைய முக்கிய பகுதிகள் எல்லாமே அடங்கி இருக்கின்றன. அதுல தவக்காலத்தின் முதல் வாரம் எல்லா ஆண்டுகளிலும் பார்த்தோம் என்றால் எதை பற்றி சிந்தித்து போன வாரம்? இயேசுவுடைய சோதனை. தவக்காலத்தில் நுழைந்து இருக்கக்கூடிய நமக்கு அந்த இயேசுவுடைய சோதனைகள் கண்முன் கொடுக்கப்பட்டு நாமும் சோதனைகளை வெல்ல வேண்டும் என்பதற்கு 3 ஆண்டுகளுடைய ABC எதுவாக இருந்தாலும் அதில் அந்த இது இருக்கும். 3 ஆண்டுகள் தவக்காலத்தினுடைய முதல் வாரத்தில் இயேசுடைய சோதனை. மனிதன் என்கின்ற முறையிலே இயேசு சோதிக்கப்படுகிறார். இயேசு மனிதனும் இறைவனுமானவர். முழுவதுமாக 100% மனிதனாகவும் இருந்தார், 100% இறைவனாகவும் இருந்தார். அதே போலவே தவக்காலத்தின் 2ஆம் வாரம் 3 ஆண்டுகளிலுமே எதை பற்றி வருகின்றதுன்னா இயேசுனுடைய உருமாற்றம். இங்க இயேசுனுடைய இறை தன்மையிலே அவருடைய மாட்சி, மனித தன்மையிலே சோதனையிலே வெற்றி, இறை தன்மையிலே அவர் எப்படி மாட்சியை பெறுவார், தோற்றம் மாற்றத்தின் மூலமாக எத்தகைய ஒரு மாட்சியை பெறுவார் என்பதனை நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றது இந்த வாசகங்கள். அதுவே இறைவன் இயேசு மனிதனாகவும் இறைவனாகவும் இருக்கின்றார். இதையே தான் நாம் மத்தேயு நற்செய்தியில பிறப்பின் நிகழ்வுகளை பார்த்தோம் என்றால் தொடக்கம் 1 - 17 வரை உள்ள இறைவசனங்களை நினைக்கின்றேன். அதுல பார்த்தோம்னா இயேசுவுடைய தலைமுறை அட்டவணை, எப்படி அவர் ஒரு மனிதனாக மனித வரலாற்றிலே யாக்கோபினுடைய தாவீதுடைய வழிவந்தவராக பிறக்கின்றார். தாவீதுடைய மரபிலே பிறக்கின்றார். மனித வடிவிலே அவர் தாவீதின் மரபை சார்ந்தவர். ஆனால் அவர் வெறும் மனிதன் மட்டுமல்ல, இறைவனும் கூட. 18 - 25 சூசைக்கு கண்களில் தோன்றி சொல்கின்ற நிகழ்விலே இவர் மனிதர் மட்டுமல்ல, இவர் இறைமகன், மனிதனை மீட்பதற்காக பிறக்கின்றவர். இவர் இம்மானுவேல் என்று இருக்கின்றது காரணம். ஆகவே இப்படியாக நாம் இந்த முதல் வாரத்தில் இயேசுனுடைய மனித தன்மையிலே அவர் எப்படி சோதனையிலே வெற்றி பெறுகிறார் என்பதையும், 2வது வாரத்தில் உருமாற்றத்தின் மூலம் அவர் பெறக்கூடிய மாட்சி. ஆனால் இந்த மாட்சியை எப்போது பெற முடியும்? சொல்லுங்க, கரெக்ட். சொல்லுங்க, கரெக்டா சொல்றீங்க.
அவர் கல்வாரி மலையிலே தன்னுடைய உயிரை கொடுக்கின்றதன் மூலமாக, அதன் பிறகு உயிர்ப்பின் மூலமாகத்தான் இத்தகைய ஒரு மாட்சியை, ஒரு மாற்றத்தை அவர் பெற முடியும். அதனுடைய ஒரு காட்சியை தான். ஏன்னா அந்த இயேசு தன்னுடைய பாடுகளை பற்றி எத்தனை முறை அறிவிக்கின்றார்? 3 முறை அறிவிப்பார். நற்செய்தியில பார்த்தோம்னா 3 முறை தன்னுடைய பாடுகளை பற்றி அறிவிப்பார். ஃபர்ஸ்ட் டைம் கேட்கவே தூய பேர் மற்றவர்கள் கலங்கி போயிருந்தாலும் தூய பேர் சொன்னார், ஐயோ ஆண்டவரே உமக்கு இது வேண்டாம் என்று சொல்கின்ற போது இயேசு சொல்வார், போ அப்பாலே சாத்தானே. மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரத்துல நாம் பார்த்தோம்னா அந்த நிகழ்வு இருக்கும். அதுக்கு முன்னாடிதான் என்ன சொல்வாரு? நீ பாறை, இந்த பாறையின் மேல் திருவையை கட்டுவேன். மனிதர் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, இறைவன் தான். ஏன்னா இயேசு நான் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள், நான் யார் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்று பிலிப்பு செசரியாவிலே கேட்பார். ஆகவே அங்க அப்படி சொன்ன அவர் அடுத்த நிமிடமே சொல்கின்றார், போ அப்பாலே சாத்தானே. ஏன்னா மாட்சியின் மூலமாகத்தான், துன்பத்தின் வழியாகத்தான் உயர்வை அடைய முடியும். இது நம்முடைய வாழ்க்கையின் பாடமாகவும் இருக்கின்றது. ஆகவே தான் இன்றைய நாளிலே இந்த உருமாற்றத்தை தவ காலத்தின் 2ஆம் வாரத்துல எல்லா ஞாயிற்றுக்கிழமையுமே மத்தேயு, மாற்கு, லூக்கா நற்செய்தியிலிருந்து யார் 2 பேர் இயேசுவோட பேசிட்டு இருக்காங்க? மோசே, எலியா. மோசே 10 கட்டளைகளை நமக்கு பெற்று தந்தது. ஆகவே அந்த முதல் 5 நூல்கள், தோரா என்று சொல்லப்படுகின்ற முதல் 5 நூல்கள், தொடர்பு நூலிலிருந்து இணைச்சட்ட நூல் வரை, உபாகமம் வரை இருக்கக்கூடிய அந்த முதல் 5 நூல்களை மோசே தான் எழுதியதாகவும் மோசே வழியாக சொல்லப்பட்டதாகவும் ஒரு மரபு இருக்கின்றது. ஆகவே இயேசு அந்த இறைவாக்கை நிறைவேற்றிருக்கிறாங்க. அதனால்தான் மத்தேயு நற்செய்தி மறைமுறையில பார்த்தோம்னா உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது இப்படி. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு புதிய மோசேவாக இயேசு இருக்கின்றார். ஆகவே மோசே ஒரு மிக முக்கிய ஒரு விடுதலை பயணங்களில் அந்த மக்களை விடுதலையில் அழைத்து வரக்கூடியவர்கள். அவர் அந்த எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து மக்களை பாடத்தேடும் பொழியும் கானான் நாட்டுக்கு 40 ஆண்டுகள் பாலைவனத்தை வழிநடத்தி சென்றவர். கடைசியில் அந்த கானான் நாட்டை அவர் பார்க்க மாட்டார். அதெல்லாம் வருவார்கள். ஆகவே இங்க எல்லாம் அந்த மோசே, அப்புறம் இன்னொருத்தர் யாரு? எலியா. இறைவாக்கினர்களில் மேன்மையானவராக இருக்கின்றார். இந்த 2 பேர்த்தோட இறப்பை பற்றி குறிப்புகள் இல்லை. நீங்க கூட அந்த புனிதத்தில் போனோம்னா மோசே இங்கே இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரிக்கப்பட இதுதான் அப்படின்றாங்க. ஆனா அதே போல எலியா என்ன நெருப்புல அப்படியே தூக்கப்படுவார். ஆகவே அந்த இருவரை கூட இயேசு மாட்சியை பெறுவார் என்பதற்காக இந்த இருவரும் அதே போலவே சட்டங்களையும் இறைவாக்குடைய பெரிய இறைவாக்கினராக பல சட்டங்களை நிறைவு செய்பவராக இயேசு இருக்கின்றார் என்பதை இந்த மூலமாக காண முடியும். அதில் பார்த்தோம்னா இங்க மத்தேயு நற்செய்தியில அவங்க என்ன பண்ணிருக்காங்க? அவர்கள் 2 பேரும் 3 பேருமே என்ன பண்றாங்கன்னா பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அங்க பாத்தீங்கன்னா இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர். இங்க என்ன பேசினாங்க கொடுக்கப்படவில்லை. மாறாக லூக்கா நற்செய்தியில 9ஆம் அதிகாரத்துல நாம் இதே அந்த தோற்ற மாற்ற உருமாற்ற நிகழ்வினை பார்த்தோம் என்றால் அங்கே 31ஆம் வசனம் மிக அழகாக சொல்கின்றது. என்ன? மாட்சியுடன் தோன்றிய அவர்கள் எருசலேமில் நிறைவேற இருந்த அவருடைய இறப்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். இறப்பை பற்றி, இறப்பு அந்த துன்பத்தின் வழியாகத்தான் மாட்சியை பெற முடியும் என்பதனை பேசிக் கொண்டிருந்தார்கள். பிரியமானவர்களே, இதை பற்றி சொல்கின்ற போது ஒரு முறை ஒரு உயிரியல் ஆசிரியர்
அவர் என்னன்னா எப்படி அந்த கூன் பட்டாம்பூச்சி வெளியே வரும் என்பதை காட்டுவதற்காக அந்த கடைசி வரக்கூடிய அந்த சமயத்தில் அந்த கூன் எடுத்துக்கொண்டு வந்து அந்த உயிரின் பாடத்துல மாணவர்களுக்கு அந்த முட்டையிலிருந்து பட்டாம்பூச்சி வரப்போகுது பாருங்க அப்படின்னு சொல்லி செய்முறையாக அவங்க பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டி அந்த எது முட்டையை எடுத்து வந்து வைக்கின்றார், டேபிள் மேல வைக்கின்றார். வச்சுட்டு அவர் பாருங்க அப்படின்ட்டு சொல்லி பின்னாடி போயிருக்கிறார். அந்த ஓஏ உங்களுடைய பிரின்சிபல் தலைமை ஆசிரியர் அழைக்கின்றார் என்று சொல்ல இவர் அங்கே போகின்றார். திரும்பி வருகின்ற போது பார்த்தா அந்த பட்டாம்பூச்சி சிறகடித்து அப்படியே இறந்து கிடக்கும். உடனே இதை பார்த்த உடனே அந்த ஆசிரியர் கேட்கின்றார், இந்த பட்டாம்பூச்சி இந்த கூட்ட இந்த முட்டையை யாராவது நீங்க உடைச்சிங்களா அப்படின்னப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தது வெளியில அவருக்கு. ஆகவே அதை நான் கொஞ்சம் உதவி பண்ற முட்டையில கொஞ்சம் உடச்சு விட்டேன், அது வெளியில வந்துருச்சு அப்படின்ட்டு. அப்ப தான் அவர் சொன்ன அந்த உயிரியல் ஆசிரியர் சொன்னார், அன்பார்ந்த மாணவர்களே, இந்த பட்டாம்பூச்சி அந்த துன்பம் பட்டு அதே ரெக்கைய நல்லா அடிச்சு அந்த மொட்டை உடைச்சு வெளியில வருகின்ற போதுதான் அது பட்டாம்பூச்சியாக பறக்கும். பறக்கக்கூடிய ஆற்றல் அந்த துன்பத்தை பட்டு வருகின்ற போதுதான் அதுக்கு அந்த ஆற்றல் கிடைக்கும். நீங்க அது கஷ்டப்படுறதுக்கு உடைச்சு விட்டீங்க, அதனால இப்ப என்னாச்சு, செத்து போயிடுச்சு. ஆகவே துன்பங்கள் வழியாகத்தான் மாட்சியை பெற முடியும். ஆகவே தான் ஃபுல்டன் ஜேஷி என்கின்ற ஆர்ச் பிஷப் மிக அழகாக சொல்வார், பெரிய வள்ளி இல்லை என்றால் உயிர்ப்பு ஞாயிறு இல்லை. ஆகவே நம்முடைய வாழ்விலும் துன்பம் இல்லை என்றால் மாட்சியை அடைய முடியாது. இதைத்தான் நாம் காண்கின்றோம். நம்முடைய வழிபாட்டில் நாம் அந்த சாம்பிராணியை பயன்படுத்துகிறோம். அந்த சாம்பிராணி மனம் கொடுக்க வேண்டும் என்றால் என்ன பண்ணணும், அதை நெருப்புல போடணும். போட்டாதான் சாம்பிராணி இது வரும். அதை போலவே பொன் ஒளிர வேண்டும் என்றால் தங்கம் 1 லட்சத்துக்கு மேல போயிடுச்சு. ஆகவே அது ஒளிர வேண்டும் என்றால் என்ன பண்ணணும், அதை புடமிடப்பட வேண்டும். அதை போலவே தான் நம்முடைய வாழ்வு என்று தூய பேதுரு மிக அழகாக சொல்கின்றார். புனித பேதுரு தன்னுடைய முதல் திருமுகத்தில் 7ஆம் வசனத்திலே சொல்கின்றார், அறியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்பட. 1 பேதுரு முதல் அதிகாரத்துல 7ஆம் வசனம். அறியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகின்றது, அதை விட விலையுயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருகிறீர்கள். மெய்ப்பிக்கப்படவே துயருகிறீர்கள். ஆகவே பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எப்ப நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகின்ற போது நம்முடைய நம்பிக்கையில நம்முடைய நம்பிக்கையானது அங்கே சோதிக்கப்படுகின்ற போதுதான் அதன் மூலமாக அந்த துன்பத்தின் மூலமாகத்தான் நாம் இறைவனுக்கு சமம் பகர முடியும். ஆகவே வாழ்விலே வரக்கூடிய துன்பங்கள், நம்முடைய குடும்ப வாழ்விலே வரக்கூடிய துன்பங்கள், பல்வேறு விதமான துன்பங்கள். உதாரணமா ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி மைக்கேல் பட்டியல +2 மாணவி ஒன்று தற்கொலை செய்து கொண்டார்கள். உடனே என்ன பண்ணாங்க, எல்லாம் குறிப்பாக இந்த இந்து மதத்தினுடைய இது மத மாற்றத்தின் காரணமாகத்தான் இது நடந்ததுன்னு அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதை பற்றி தான் பயங்கரமான பேச்சு. கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் மதம் மாற்றாது, சிபிஐ என்கொயரி வைக்கணும் அப்படி இப்படின்ட்டு சொல்லி கடைசியில் சிபிஐ என்கொயரி வச்சு கடந்த மாதத்துல அதனுடைய முடிவு வந்தது. இது மத மாற்றத்தினால் அவள் தற்கொலை செய்யப்படவில்லை என்று
என்று. ஆனா இது எந்த மீடியாவுமே பெருசா போடல. ஆனால் அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டர் வாகனம் கொண்டு போய் சிறையில வச்சாங்க. துன்பங்கள் பட்டார்கள், இயேசுவுக்காக துன்பங்கள் பட்டார்கள். எந்த ஒரு இதுவுமே இல்லை. அது போலவே பார்த்தீங்கன்னா நிறைய இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் என்பதற்காக இந்தியாவில் எத்தனையோ துன்பங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. வட இந்தியாவில் பார்த்தோம்னா இப்படித்தான் பெண் பிள்ளைகள் ஒரு சிலரை ஆஸ்பத்திரிக்கு வேலைக்காக அழைத்து சென்ற, அவர்களுடைய விருப்பத்தோடு அழைத்து சென்ற போதும் கூட ஒரு சில அமைப்புகள் என்ன பண்ணாங்கன்னா அந்த சிஸ்டர்ஸையும் அந்த பிள்ளைகிட்ட இப்படி சொல்லு அப்படி சொல்லி கட்டாயப்படுத்தப்பட்டு அவர்கள் மேல் பழியை சுமத்தினார்கள். அவர்கள் அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சகோதரி ராணி மரியா மத்திய பிரதேசத்தில் ஓடும் பஸ்ல ஏறக்கூடிய 35 முறைக்கு மேல கத்தியால் குத்தப்பட்டார். இயேசுவுக்காக துன்பங்களை தாண்டுகின்ற போது மாட்சியை நாம் பெற முடியும். ஆகவே உணர்ந்து கொள்வோம், துன்பங்களின் வழியாகத்தான் மீட்பினை அடைய முடியும். பெரிய வெள்ளி இல்லை என்றால் உயிர்ப்பு ஞாயிறு இல்லை. ஆகவே நம்முடைய வாழ்விலும் வரக்கூடிய துன்பங்கள், கஷ்டங்கள் இவற்றை எல்லாம் ஏற்று இதன் மூலமாக இறைவனுக்கு நாம் சான்று பகர அழைக்கப்படுகின்றோம். ஒரு அம்மாவுக்கு கண்ல அடிக்கடி தலைவலி வருது, ஆகவே அப்படின்னு கண் டெஸ்ட் போனாங்க, கண்ணாடி போட சொல்லிட்டாங்க. ஆகவே இந்த அம்மா இந்த கண்ணாடி போடுவது அதிகமா போட மாட்டாங்க. அவங்க வீட்டுக்காரர்கள் குழந்தைகள்லாம் வந்தா கண்ணாடி போடுவாங்க. ஒரு வித்தியாசமா இப்படி பண்ணிட்டு இருக்கு. அவங்க வீட்டுக்கார கேட்டாங்க, என்னமா மற்ற டைம்லாம் கண்ணாடி போடாம இப்ப மொத்தம் அங்க வரும்போது குழந்தைங்க வரும்போது மட்டும் கண்ணாடி போடுறா அப்படின்னு கேட்டு சொன்னாங்க. அம்மா இல்ல, தலைவலி வரும்போது கண்ணாடி போடுன்னு டாக்டர் சொன்னாங்க. மறுபடியும் பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பங்களிலும் கூட குடும்பங்களில் இருக்கக்கூடிய கணவனோ மனைவியோ குழந்தைகளே கூட நமக்கு துன்பங்களை கொடுக்கலாம். ஆனால் அந்த துன்பங்களின் வழியாகத்தான் மாட்சியை நாம் பெற முடியும் என்பதனை இந்த இறை வார்த்தை நமக்கு எடுத்துக் கூறுகின்றது. இயேசுடைய அந்த இதுல உருமாற்றத்துல மற்றொரு வார்த்தையை பார்த்தோம் என்றால், அங்கே வானக தந்தை பேசினார். ஞானஸ்நானத்தின் போதும் இறை தந்தையின் குரலொலி கேட்டது. என்னன்னு? என் நான்காவது மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன். இங்க தோற்ற மாற்றத்தில் இன்னொரு வார்த்தை ஆட் ஆகுது. என்னன்னு? இவருக்கு செவி சாயுங்கள், இவருக்கு செவி சாயுங்கள் என்று இறைவன் நமக்கு சொல்வதும் இதுதான். இவருக்கு செவி சாயுங்கள். முதல் வாசகத்தில் நாம் பார்த்தோம், ஆபிரகாம் செவி சாய்த்தார். ஆபிரகாம் செவி சாய்த்தார். உன்னுடைய நாட்டை விட்டு 75 வயசு அவருக்கு. 5ஆம் வசனத்துல 4ஆம் வசனம் வரைக்கும் நம்ம படிச்சோம். 5ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கின்றது, அப்போது அவருக்கு 75 வயது. 75 வயசுல நீ போ அப்படின்னு சொல்லும் போது எதுவுமே தெரியாத ஒரு புதிய இடத்திற்கு போவோமா? அவர் அந்த வார்த்தையை நம்பினார், போன்னு சொன்னாரு, போனார். ஆகவே ஒரு பெரிய இனத்தின் தலைவராக நீ வெளியே வந்து பாரு, வானத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை எண்ண முடியுமா? அதே போல உன்னுடைய சந்ததியை நான் பெருக செய்யும் சொன்னாரு. அதை செய்தார். உன்னை யாரெல்லாம் ஆசீர்வதிப்பார்களோ அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், யாரெல்லாம் சபிக்கின்றார்களோ அவர்களை நான் சபிப்பேன். நான் உன்னோடு இருப்பேன், நீ என்ன ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆகவே பிரியமானவர்களே, நமக்கும் அதைத்தான். நாமும் இறைவனுடைய கட்டளைகளுக்கு, இறைவனுடைய வார்த்தைக்கு அவருக்கு செவி சாய்த்தோம் என்றால் நாமும் என்னவா இருப்போம்? ஆசீர்வாதமா இருப்போம். தலைவலியா இல்ல, ஆசீர்வாதமா இருப்போம். ஆகவே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெறும். அதை கொண்டு 2ஆம் வசனத்தில் அதைத்தான் சொல்கின்றார். கடவுளின் வல்லமைக்கு ஏற்ப நற்செய்தியின் பொறுத்து துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள்ளவும். அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல, காலங்களுக்கு முந்தைய தீர்மானத்தின்படியே நம்மை மீட்டுள்ளார். ஆகவே நாம் பெறக்கூடிய
பெறக்கூடிய துன்பங்கள், நற்செய்தியின் பொருட்டு பெறக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் இயேசுவுக்காக நாம் செய்கின்ற போது இயேசு நம்மிலே செயலாற்றுவார். நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். ஆகவே பிரியமானவர்களை உணர்ந்து கொள்வோம். இந்த ஆசீர்வாதங்கள் எப்போ வரும்? ஆண்டவருக்கு செவி சாய்க்கின்ற போது, துன்பங்களை ஏற்று வாழ்கின்ற போது. துன்பங்கள் இல்லாமல் மாட்சிமை இல்லை. உணர்ந்து கொள்வோம். வாழ்வின் துன்பங்களை ஒப்புக் கொடுப்போம். இயேசுவுக்கு சான்று பகர்வோம். ஆமென். எழுந்து நம்முடைய நம்பிக்கையை எழுப்பிடுவோம். குடும்பத்தினுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றியதற்கு மாதாவிற்கு கோடான கோடி நன்றியாகவும், ஷீவா மெட்டில்டால் பிறந்த நாளிலே நன்றி பலியாகவும், குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும், தொழில் முன்னேற்றத்திற்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இயேசுனுடைய அந்த தோற்றமாற்ற நிகழ்வு துன்பங்களின் வழியாகத்தான் மாற்றி பெற முடியும் என்பதை நமக்கு உணர்த்துகின்றது. வாழ்வின் துன்பங்களை ஏற்று இறைவனுக்கு சான்று பகர அருள் வேண்டி ஜெபிப்போம். தாயார் திருவையும் திருத்தந்தை லியோ உள்ளிட்ட திரு ஆய்த்தலைவர்களும் மறைமணியாளர்களும் இறைமக்களாகிய நாங்களும் நீயே ஆசியாக விளங்குவாய். உன் வழியாக மண்ணின் மக்களை நீங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்கிற முதல் வாசக கூற்றின்படி அனைவரும் ஆசியாக விளங்கும் வண்ணம் எங்கள் வாழ்க்கையை இந்த தவக்காலத்தில் உருமாற்றம் செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒப்புரவின் காலமாகிய இந்த தவக்காலத்தில் மாந்தர் அனைவரும் ஒற்றுமையுடன் வாழவும், ஒப்புரவுடன் பயணிக்கவும், தலைமை பணியில் இருப்போர் அனைவரும் பகைமையின் பாதையை துறந்து நீதியின் வழியிலும் சமாதானத்தின் திசையிலும் பயணிக்க வேண்டும் என்றும், தமிழகம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் விரைவில் நடைபெறவிருக்கும் தேர்தல்களில்
நல்ல தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரசு தேர்வுகளிலும் ஆண்கள் தேர்வுகளில் எழுதியிருக்கும் என் பிள்ளைகளும் அனைத்து மாணவ மாணவியரும் முறை ஈடுபாட்டுடன் எல்லா பாடங்களையும் கற்று தகுந்த முறையில் தன்னையே தயாரித்து துணிவுடன் தேர்வுகளை சந்தித்து சிறந்த வெற்றியை சுவைக்க நீர் தம்மை அருள்கிற வேண்டும் என்றும் தூய ஆவியின் ஆற்றலை அவர்களுக்கு புரிந்தர வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சாலை அளித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிர செய்த கிறிஸ்து இயேசு வழியாக அளிக்கப்பட்ட அருளின்படி மீட்கப்பட்ட நாங்கள் அனைவரும் எங்களுக்கு விற்கப்பட்டுள்ள தூய அழைப்புக்கு ஏற்ற வாழ்வினை மேற்கொள்ளவும் உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன் என ஆபிரகாமுக்கு நீர் வழங்கிய ஆசிரை உரிமையாக்கிக் கொள்ளவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் ஆண்டவரின் தோற்றம் மாற்ற நிகழ்வில் உட்பொருள்களை உணர்ந்தவர்களாய் உன்னத இறை அனுபவங்களோடு வாழ்க்கை நிறைவுறுவதில்லை. துன்பங்கள் நிறைந்த சிறுமை பாதையின் வழியாகத்தான் உயிர்ப்பின் மாட்சி சாத்தியம் என்பதை உணர்ந்து எங்களது ஜெபம், தவம், அன்பு செயல்களால் இறைவனுக்கு ஏற்புடையவர்களாகி இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என விண்ணகம் அறிக்கையிடும் வண்ணம் எங்கள் வாழ்க்கையை உருமாற்ற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். எங்கள் அன்பு தாயும் தந்தையுமான இறைவா, உம் பிள்ளைகளாக எங்களுக்கு தேவையான வரங்களை இடத்திலே கேட்டு வைக்கின்றோம். வாழ்வின் கஷ்டங்களையும் துன்பங்களையும் தாங்கி உமக்கு சான்று பகர தேவையான வரங்களை தந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் பெருமான் இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேட்டு ஆசீர்வதியும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பார்ந்தவர்களே, உங்களுடையது என்னுடையதுமான இந்த பலியானது எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நலமைக்காகவும் புனித திருவையாளர்களுக்காகவும் உமது கையில் இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பரிபூரண எங்கள் பாவங்களை கழுவி போக்க நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கு உண்மையில் நம்பிக்கை கொண்டோரின் உணர்வுகளையும் மனங்களையும் அது புனிதப்படுத்துவதாக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை
நன்றி ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்று மண்ணையெல்லாம் அந்த இறைவா, இந்நாளிடத்தில் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தமது சாவை சீடர்களுக்கு முன்னறிவித்து புனித வழியில் தமது பேரொழியை வெளிப்படுத்தினார். அதனால் சட்டமும் இறைவாக்குகளும் சார்ந்து பகர்ந்தவாறு தம் பாடுகள் வழியாகவே உயிர்ப்பின் மாட்சிக்கு தாம் வந்து சேர வேண்டும் என்பதை அவர் விளங்கச் செய்தார். ஆகவே ஆற்றல் மிகுந்தவர்கள் அவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணில் இடையராத மாட்சியை கொண்டாட முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர், 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 வான்படையின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிற ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. அப்பா தந்தையே, இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் தொடக்கமும் ஊற்றுமாக நீரே இருக்கின்றீர். ஆகவே உம்முடைய தூயாமையை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவா. அவர் பாடுபட உடன்கணிந்து நம்மை கையடைத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவரை இருந்து கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி குடித்தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்விலும் அப்பத்தையும் இப்படியும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணத்தில் உமக்கு ஊழியம் புரிய தந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருவையை நினைவு கூர்ந்தோம்.
எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் வாயின் செய்திய திருநிலையாகிய நிறுவனம் உங்கள் திருவை அன்பை நிறைவேற்றச் செய்கிறோம். தாயின் தந்தையுமாகிய இறைவா, இந்த காலையில் இந்த குறிப்பிடத்தை சுமந்திருக்கின்ற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், இந்த திருப்பணியை ஒப்புக்கொடுக்கின்றவர்களையும், இந்த திருப்பணியை நாங்கள் யாருக்காக ஜெபிக்கின்றோம் அவர்கள் ஒவ்வொருவரையும் நீரே நிறைவாக ஆசீர்வதித்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தெரியப்படும் சகோதர சகோதரிகளையும் எந்தையும் பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள், உபகாரிகள் யாருடையாம் மக்களையும் திருக்குறளில் இருக்கின்ற மக்களையும் நினைவுகூர்ந்து வரவேற்கிறோம். தரும் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணி தாயார் தூய ஆட்சிமிக்க புனித மரியா, தூய யோசேப்பு, உம்முடைய புனித திருத்தூதர்கள் இவர்களுக்கு இந்த புனித அணியிலுடன் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்ற திருமண இயேசு கிறிஸ்துவனுடைய ஆத்மீக குழந்தைத்துவம் அவர்களோட உண்மையும் கொண்டாடுகின்றோம். இறைவனுடைய அரசு உலகிலே மனதை இறை தந்தையை நோக்கி நாம் ஜெபிப்போம். உமது பெயர் தூய போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமைகளுக்கு விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை ஆபத்து துன்பமாக்கி அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடையுடன் நல்ல உண்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கிழக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பதற்காக இணைப்பதாகி இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் தத்துவதற்கு மனிதேடு எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் திறமையும் நம்பிக்கையை நோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அன்பையும் மகிழ்ச்சியும் தந்தப்படத்துடன் கொள்வீரார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆத்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதி நாம் பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறியும் ஆண்டவர் இயேசு இவர்களுடைய பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இதோ இறைவனின் செம்மறியும் ஆண்டவர் இயேசு இவர்களுடைய பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இதோ இறைவனின் செம்மறியும் ஆண்டவர் இயேசு இவர்களுடைய பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இதோ இறைவனின் செம்மறியும் ஆண்டவர் இயேசு இவர்களுடைய பாவங்களை போக்குகின்ற தெய்வம்.
மூன்று திருத்தூதர்கள் முன்பாக தன்னுடைய தோற்றம் மாட்சியின் மகிமையை வெளிப்படுத்திய இயேசுவே, இவருடைய அன்பின் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனிடத்திலிருந்து தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம், எனது ஆன்மா நம்பும். கிறிஸ்துவின் இரத்தமும் அவர்களையும் காத்து நித்திய வாழ்வு தருவதாக. ஆமென். பிரியமானவர்களே, தவக்காலத்தின் இரண்டாம் வாரத்தில் இருக்கின்றோம். பிரியமானவர்கள், நம்முடைய
பங்கிலே அவினாசியிலே மாலையிலே செவ்வாய்க்கிழமைகளாக மற்ற அனைத்து நாட்டும் மாலையில் திருப்பலியும் அன்பியும் சிறப்பிக்கக்கூடிய சிலுவை பாதை நடைபெறுகின்றது. முடிந்தவர்கள் கலந்து கொள்ளவும். அதே போலவே செவ்வாய்க்கிழமைகளில் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை ஆராதனையும் நடைபெறுகின்றது. முடிந்தவர்கள் பங்கேற்று நற்கருணை ஆராதனை நற்கருணை தான் நம்முடைய வாழ்வின் மையம். ஆகவே அதில் முடிந்தவர்கள் பங்கு கொள்ள நிறைய வரைக்கும் நம்ம அவினாட்சிக்கு தான் வரும். அந்த செவ்வாய்க்கிழமை மட்டும் 8 to 9 மணி வரைக்கும் நடைபெறக்கூடிய அந்த ஆராதனையிலும் பங்கேற்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிரியமானவர்கள், அடுத்த ஞாயிறு நம் அனைவருக்குமே ஒரு சிறப்பான நாள். அன்று பரிகார பவனி காலை 6:30 மணிக்கு நாம் அவினாஷி பங்கு ஆலயத்திலிருந்து பாத யாத்திரையாக சிலுவைபுரம் இங்கு வர இருக்கின்றோம். ஆகவே இதை சிறப்பிப்போர் அவினாசி, சிலுவைபுரம் அன்பிய பொறுப்பாளர்கள், பக்த சபைகள் மற்றும் இயக்கங்கள். ஆகவே 5 சிலுவை பாதையின் விலைகள் நம்முடைய ஊருக்கு கொடுக்கப்படும். ஆகவே வாசிக்க விரும்புகின்றவர்கள் என்னிடத்துல அந்த இதை பெற்றுக்கொண்டு அதுக்குள்ள அன்னைக்கு மதிய உணவு நாம் தான் ஏற்பாடு செய்கின்றோம். ஆகவே சனிக்கிழமை மாலையில இந்த வெங்காயம் வருகிறது மற்ற இது போன்ற வேலைகளுக்கு தாய்மார்களும் மற்றவர்களும் உதவி செய்யுங்கள். ஆகவே இந்த இதற்காகவும் ஒரு செலவிற்காக தொகை நீங்க பாக்குறீங்க. ஷெட்டு நல்ல முறையில் போட்டிருக்கிறோம். கீழே தளம் பிற்பாடு இது பண்ணணும், பேவர்ஸ் போடணும். அது ஏன்னா அது 1 லட்சம் மேல ஆகுது. ஆகவே அதற்கான நன்கொடைகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே அது இறைவனுடைய சித்தனால் ஈஸ்டருக்கு முன்னாடியோ இல்லைன்னா இதுக்கு முன்னாடியோ நம்முடைய தேருக்கு முன்னாடி கண்டிப்பாக போட்டுரும். அதிகபட்சம் அது சொல்றது அதிகமா அதுக்கு முன்னாடியே மேக்சிமம் பண்ணுவோம். இருந்தாலும் அது எல்லாமே உங்களுடைய பங்கேற்பை பொறுத்து இருக்கின்றது. ஏன்னா இது டபுள் பர்பஸ். நம்ம வருஷத்துல 3 தடவை ஷெட்டு இது போடுறோம், ஓலை போடும்போது 6000 7000 வருடம் ஜாஸ்தி தான் தொகை ஆகிட்டு இருக்கு. அது அந்த தொகையை சரி செய்வதற்கு முதலாவது காரணம். 2வது சின்ன சின்ன ரிசப்ஷன் இது போன்றது இங்கே நடத்திடலாம். அந்த மெயின் இருக்க அந்த ஸ்டேஜ் ரிசப்ஷன் இல்லாமல் பக்கத்துல சாப்பாடு டைனிங்க்கும் பயன்படுத்தலாம். ஆகவே அதுல கிடைக்கக்கூடிய தொகையை கொண்டு சேர் வாங்கி அப்படியே நம்ம தண்ணீரை பெறுவதற்கு உதவியாக இருக்கும். ஆகவே இது அந்த மாதிரி தான். ஆகவே நல்ல முறையில பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல பிரியமானவர்களே, இந்த குறிப்பாக அடுத்த ஞாயிறு நம்ம ஊருக்கு அவினாசி இருந்து வராங்க. ஆகவே நம்ம என்ன பண்ணணும், நம்மளை உபசரிக்கணும் இல்லையா? உபசரிக்கணும். ஆகவே அதற்காகத்தான் மதிய உணவு அவர்களுக்கு நாம் கொடுக்கின்றோம். அந்த விதத்துல ஒவ்வொரு குடும்பமும் ரூபாய் 300, குறைந்தபட்சம் ரூபாய் 300. அதுக்கு மேல உங்களுக்கு எவ்வளவு விருப்பமோ கொடுக்கலாம். ஆகவே இந்த தலைவர்கள் மற்றும் அன்பிய பொறுப்பாளர்கள், முத்துசாமி அவர்கள் எல்லாருமே நிர்வாக குழு உறுப்பினர்கள் இன்னைக்கு 5 நாள் தான் இருக்கு. 5 நாளுக்குள்ள இது பண்ணணும். ஆகவே அதையும் அதே போல அன்பிய பொறுப்பாளர்கள் உண்டியல் இருக்கின்றன. பெயர்களை எழுதி ஏற்கனவே லிஸ்ட் இருக்குது நினைக்கிறேன். லிஸ்ட் இருந்தா எங்கிட்ட வாங்கிக்கிங்க, அங்கே வாங்கிக்கிங்க. அந்த அவங்களுடைய அன்பியத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய பெயர்கள் எழுதி அந்த நம்பர் எழுதி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். அதுவும் அதே போலவே கேலண்டர்ஸ் நிறைய டெய்லி ஷீட் இருக்குது. ஆகவே அதையும் கொடுத்துடலாம். அதே போலவே குறைந்தபட்சம் 300 ரூபாய், அதுக்கு மேல உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ கொடுக்கலாம். ஆகவே அந்த தொகையும் நாம மெயினா இந்த உணவிற்காக இது பண்ணுவோம். அதன் பிறகு வேற ஏதாவது இந்த தொகை மீதி இருந்ததுன்னா அதையும் நம்முடைய அந்த பேப்பர்ஸ் போடுவதற்கு பயன்படுத்துவோம். ஆகவே நம்முடைய ஊரிற்காக நாம் செய்யக்கூடியதுல ஆர்வமா நீங்களும் பங்கேற்பு செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். குடும்பத்துக்கு வெறும் 300 ரூபாய் தான். இன்னைக்கு 300 ரூபாங்கிறது ஒரு பெரிய இதே இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். ஆகவே ஒரு 2-3 பேர் ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோம்னா எவ்வளவு தொகை ஆகும்னு தெரியும். ஆகவே இதை நமக்கு ஒதுக்க வராங்களுக்கு நம்ம ஊருக்காக இருக்கு.
தான் உணவுக்கு இதை செய்கின்றோம். ஆகவே சிறப்பாக இதுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும் என்று நினைத்து ஒரு சிலர் தான் இந்த கூட்டத்துக்கு வந்து இருந்தாங்க. ஆகவே தான் நிறைய பேர் வரல. இருந்தாலும் அந்த இதுல வந்து இந்த முடிவெடுத்திருக்கின்றோம். ஆகவே இதை பின்பற்ற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த அவகால நிகழ்வுகள் அனைத்திலும் நல்ல முறையில் பங்கேறுங்கள். அதே போலவே நம்முடைய மறைமாவட்டத்துல குமரபாளையங்கிற பங்குல அந்தோனியார் ஆலயத்துல வந்து 1500 புனிதர்களுடைய அருங்காட்சி, அதாவது ரிலீக்ஸ் ஆஃப் கிரேட் செயின்ட்ஸ் அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள், அந்த புனித பொருட்கள் பார்வைக்கு வைக்கப்படுகின்றது. ஆகவே புனிதர்கள் கலந்து கொள்ள பொது தந்தை அழைக்கின்றார். அந்த நோட்டீஸும் இருக்குது, கொடுப்பாங்க. ஆகவே பிரியமானவர்களே, குறிப்பாக அடுத்த ஞாயிறு சனிக்கிழமை அந்த வேலையெல்லாம் செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமை பாத யாத்திரைக்கு வாங்க. நிறைய பேர் இங்க இருந்து வராங்க. ஆகவே பாத யாத்திரைக்கு 6:30 மணிக்கு வண்டியை பிடிச்சிட்டோ டூ வீலரோ இது பண்ணிட்டு ஏதாவது ஒரு விதத்துல நேரத்தோடு வாருங்க. போனதுல வந்து 7:15 இடையிலேயே வந்து சேர்ந்தீங்க அப்படின்னா தொடக்கத்துல இருந்தே வந்தா இன்னும் சிறப்பாக இருக்கின்றது. அதுலயே போட்டிருக்கோம் பரிகார பவனம் அப்படின்னா என்ன? நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக எத்தனையோ விதமான பரிகாரம் செய்கிறோம். அதுல இந்த பாத யாத்திரை ஒரு விதமான பரிகாரம். ஆகவே அந்த விதத்துல இந்த பரிகார பவனிக்கு இது பண்ணுங்க. அதே போலவே காலையில இங்க திருப்பணி இருக்காது. இந்த வாரம் பாத்தீங்கன்னா அவனாசியில திருப்பணியே இங்கதான் காலையில 10 மணிக்கு வந்து சேர்ந்தோம்னா நற்கர்மை ஆராதனையும் அதனை தொடர்ந்து திருப்பணியும் வெளியிலேயே வைத்துக் கொள்வோம். ஆகவே அதற்கான ஏற்பாடுகளையும் செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இறுதி ஜெபவாசலுக்கு எழுந்திருப்போம். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, உலகில் வாழும் நாங்கள் ஏற்கனவே விண்ணுலக வாழ்வில் பங்கு பெறவே நன்றி கூர்ந்தேன். மாட்சிக்குரிய மனிதர்களை பெற்றுக் கொள்ளவும் உமக்கு செலுத்தும் நிலை நன்றி ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. தந்தை மகன் துயாமியா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தில் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கைப்படி தொடரட்டும். அறிவிப்பு பிரியமானவர்களே, இன்று இளைஞர்கள் இளம்பெண்களுக்கான தியானமானது 10 மணியிலிருந்து 12 மணி வரை நம்முடைய பங்கு ஆலயத்தில் நடைபெறுகின்றது. ஆகவே அதற்கு இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம்பெண்கள் கடந்த வாரம் குழந்தைகளுக்கானது இருந்தது. கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க. இந்த வாரம் நிறைய பேரை எதிர்பார்க்கின்றேன். ஆகவே இளைஞர்கள் இளம்பெண்கள் 10ஆம் வகுப்பு மேல இருக்கிறவங்க கூட வந்து கலந்து கொள்ளலாம். ஆகவே தயவு செய்து பெற்றோர்கள் ஏற்கனவே இதையும் போட்டேன் வாட்ஸ்அப்ல மெசேஜ். ஆகவே பெற்றோர்கள் உங்களுடைய இளைஞர்களை அனுப்பி வையுங்கள். கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையின் மாற்றத்துக்கு அது உதவியாக இருக்கும். அதே போலவே இன்று காலையில இந்த பணிக்காக அன்னை பக்தர் பெயர் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி ஒருவர் ரூபாய் 3000 கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளும் அவர்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். எழுந்திடும் அருண்மையே
இயேசுவின் திருவிழமே நாங்கள் கட்டிக்கொள்ளும் தேவர்களுக்காகவும் பரிகாரமாகவும் தேவரின் திருவிழத்தில் தன்னை தானே பலியாக ஒப்புக்கொள்கிறோம். சகல கருத்திற்காகவும் அடியோர்கள் செய்யும் ஜபங்களையும் படுத்திருப்ப வருத்தங்களையும் அதிர்ஷ்ட கன்னிமரியானை மாசில்லா திரையத்தின் வழியாக இயேசுவின் திரையத்துக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த மாதத்திற்கும் நாளுக்கும் சபையருக்கும் குறிப்பிட்ட சகல கருத்திற்காகவும் எங்கள் பாவங்களுக்காகவும் பரிகாரமாகவும் உத்தரவிய ஸ்தலத்தில் இருக்கின்ற அனைத்து ஆத்மாவுக்காகவும் ஒப்புக் கொடுக்கிறோம். சுவாமி ஆமென். இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. புனித தோமையாரே, புனித அந்தோனியாரே, புனித சூசேப்பரே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே